உள்ள அறையிலிருந்து வீசிய துர்நாற்றம். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. அறைக்குள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த பெண்ணை கத்தியால் குத்திக் கொன்றது யார்? கொலையாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? லூதியானா பகுதியில ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல உள்ள ஒரு ரூம்ல இருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. பக்கத்து ரூம்ல இருந்தவங்க இந்த விஷயத்த ஊழியர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க வந்து பார்த்தப்போ அந்த ரூம் வெளியில இருந்து பூட்டின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்த இன்னொரு சாவியை எடுத்து ரூமை திறந்து பார்த்தா உள்ள ரத்த வெள்ளத்துல பெண் ஒருத்தங்க இறந்து கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பெண்ணோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த பொண்ணு யாரு, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில இறங்கின போலீஸ் ரூம்ல இருந்த ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுலதான் அந்த பொண்ணு பேரு ரேகாங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பெண் கூட இளைஞர் ஒருத்தர் தங்கி இருந்ததா ஹோட்டல் ஊழியர்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. ஹோட்டல் ரூம் எடுக்கிறப்போ வாடிக்கையாளர்களோட ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபை கொடுக்கணும். அப்படி அந்த இளைஞர் கொடுத்த ஆதார் கார்டை வச்சு போலீஸ் அந்த இளைஞரோட விவரங்களை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தடுத்து விசாரணையில அந்த இளைஞரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவை சேர்ந்த ரேகாங்கிற பெண் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதே கம்பெனியில வேலை பார்க்கிற அமித்ங்கிற இளைஞரோட ரேகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டாங்க. அப்பப்ப சாட்டிங் டேட்டிங்னு ஆரம்பிச்ச இவங்க நட்பு ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிருக்கு. அடிக்கடி வெளியூருக்கு போய் தனிமையில இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ரேகாவோட கணவருக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரச்சனை வெடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் ரேகாவை வேலைக்கு அனுப்பாம செல்போனை கொடுக்காம கணவர் அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதனால ரேகா அமித்தை தொடர்பு கொள்ளாம இருந்திருக்காங்க. அமித்தும் ரேகாவை கான்டாக்ட் பண்ண முடியல. இனிமே அமித் கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு ரேகா அவங்களோட கணவர் கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் ரேகா வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரேகா திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் அமித் கிட்ட போய் பேசி இருக்காங்க. தனியா பேசணும்னு சொல்லி ரேகா அடம் பிடிச்சதால லூதியானாவில் உள்ள ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து பேசி இருக்காங்க. அங்க 2 பேரும் தனிமையில இருந்ததுக்கு அப்புறம் ரேகா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அமித் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு அமித் மறுப்பு தெரிவிக்க, எனக்கு நீ வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு கோபமா சொல்லி இருக்காங்க ரேகா. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதமாக இருக்கு. அப்போ கடுப்பான ரேகா அமித்தோட அந்தரங்க உறுப்பிலேயே சரமாரியா தாக்கி இருக்காங்க. வலி தாங்க முடியாம நிலை குலைஞ்ச அமித் ஆத்திரத்துல ரேகாவை கீழே தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து ரேகாவோட உடம்புல சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். புதன்கிழமை நைட்டு நடந்த இந்த சம்பவம் 2 நாளைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் அமித்தை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. தகாத உறவு வாழ்க்கையை தடம் மாத்திரும்னு சொல்றது சரிதாங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஓர் உதாரணம்.